ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். வி ஆர் லுக்கிங் அட் பகவத்கீதா சாப்டர் 12 பக்தி யோகா verse 17. So verse 16ல we saw what we saw people, souls who are very close to Lord Krishna as Lord Krishna is telling அப்படின்னு ஒன்று பார்த்தோம். And we had an open point, right? அதாவது indifferent worldly gains அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஒரு ஓப்பன் பாயிண்டாகவே இருக்குது. We had an example of a car. I travel in a 10 lakh car. I travel in a 1 crore car. The experience, the money value நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அண்ட் த வே வி ஃபீல் ஃப்ரம் இன்சைட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது நமக்கு கொடுக்கும்போது நாம் எப்படி இன்டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்லி கெயின்ஸாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓப்பனாகவே இருந்தது. அது ஓப்பனாகவே இருக்கட்டும். நவ் வி வில் கோ டு verse 17. இட் சேஸ் தட் யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காஞ்சதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்ய சமயப்பிரிய. வாவ், இன்னைக்கு கரெக்டாக படிச்சிட்டோம். அண்ட் த மீனிங் சேஸ் those who neither rejoice in mundane pleasure nor despise in worldly sorrows, who neither lament for any loss or hanker for any gain, who renounce both good and evil deeds, such person who are full of devotions are very dear to me. So this is in continuation. இதை படிக்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஓப்பன் பாயிண்டாக இருக்குது, அந்த பக்கெட்டில் இதுவும் போய் சேர்ந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். First line we understand like சின்ன சந்தோஷம், you start enjoying small things and you start getting irritated. You are, there was a quote, I again remember reading it somewhere. You are not enjoying, you are not laughing at simple jokes, you are not enjoying small things, you are not getting affected by small issues. It means you are matured அப்படின்னு. அது ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டுறா, இதெல்லாம் நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய வயசு ஏற ஏற நமக்கு உண்டான ஒரு பக்குவமும் மன முதிர்ச்சியும் ஏற்படும். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் லைன். சே ஃபார் எக்ஸாம்பிள், mundane pleasure, not despair of worldly sorrows and all that. But at the same time, சின்ன விஷயங்கள் நம்மளை பாதிக்காமல் இருந்தாலும் பெரிய விஷயங்கள் நம்மளை பட்டுன்னு அடிக்கும்போது இட் வில் ஹேவ் நல்லாவே அது பாதிக்கும். அதை எப்படி நம்மளால ரெனவுன்ஸ் பண்ண முடியும்? அதே 10 லட்ச ரூபா காரோ 1 கோடி ரூபா காரோ ஆக்சிடென்ட் ஆகி பொட்டுன்னு போயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இன்சூரன்ஸ் வேறு இல்லையே அப்படின்னா நம்மளை பயங்கரமாக பாதிக்குமா இல்லையா? ஓ மை காட், இத்தனை வருஷம் நான் பண்ண எஃபர்ட் போச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணும், பல விடையில்லா கேள்விகளை கையில் கொடுத்துட்டு அந்த சாரோ போயிடும். அட் த சேம் டைம் வென் குட் மியூசிக் நின்று போச்சு, குக்கர் சத்தம் கேட்குது, மியூசிக் வந்துடுச்சு, சாரி I broke the flow. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, பட் வென் சம்திங் தட் இஸ் நாட் பாசிட்டிவ், சம்திங் தட் வில் ஹாவ் அன் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் அஸ், வை திஸ் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஸோ those who renounce the good and evil deeds, such person who are full of devotions are very dear to me. Okay, so in the full of devotion, such person who are full of devotion, who are very near to me, who are very dear to me. When the God is telling who are very dear to me, it means we are feeling near to God. It's a matter of near and dear. இந்த ஒரு வார்த்தை ஐ கெஸ் இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் அஸ் ரிப்ளை ஃபார் ஆல் த போன ஸ்லோகாவில் இருந்த அந்த ஓப்பன் பாயிண்ட்டும் சரி, இந்த ஸ்லோகாவில் இருந்த ஓப்பன் பாயிண்ட்டும் சரி, இது எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயத்தோட கலந்து பார்க்கும்போது புரியிற மாதிரி இருக்குது. ஐ வில் டெல் யூ இன் வாட் வே ஐ எம் திங்கிங். யூ ஆல்சோ ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் தாட்ஸ். அதாவது such person who are full of devotions, such person who are full of devotion are very dear to me. அதாவது external gains or external losses should not affect me.
நான் 10 லட்ச ரூபா காரில் போனாலும், நான் 1 கோடி ரூபா காரில் போனாலும், அதில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ், அது மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து என்னை உள்ள ரொம்ப லெவலில் பாதிக்கக்கூடாது. ஆர் எனக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் வந்தாலும், ஒரு பெரிய லாஸ் வந்தாலும், அந்த எக்ஸ்டர்னல் லாஸ் வந்து என்னை ரொம்ப பாதிக்கக்கூடாது. சின்னதோ பெருசோ, எனிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் outside of me, outside of my physical and mental purview should not affect me, should not affect my internal peace அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து predominantly what we need to focus, where is our focus, where is our energy goes matters இல்லையா. Our conscious energy should not be focused on, oh I should not get affected by all these things அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. It says that such person who are full of devotion, when you are already filled with huge possibility of love from inside, you don't have time for all these things, or all these things will not affect you because you are not empty inside, you are just full of devotion inside, you are full of positive enthusiastic life energy, you are just dancing life energy inside அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்காது. ஐ ரிமெம்பர் என்னோட, ஐ கெஸ் இட் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டோரி இன் மை பாட்காஸ்ட் பேசும் தமிழன் ஷோவில் வந்து ஃபியூ மொமெண்ட்ஸ் இன் 1947 ஏதோ ஒரு வருஷம் 1987 1867 ஏதோ ஒன்று போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் ஆல்பர்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். அதாவது அவருடைய 35 years அவர் ஒர்க் பண்ண எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து லைட் போயிடுச்சு. அவர் 35 years ஒர்க் பண்ண எல்லா அவரோட ஃபேக்ட்ரி மொத்தமாக எரியும் போது, எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் ஜாலியாக அப்படியே என்னோட தம்மை பார்த்து வச்சு சொல்லுவார், நாளைக்கு காலைல திரும்ப எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. செமல்ல, அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. நம்ம பரோட்டா காமெடியில் சூரி மாதிரி கணக்கெல்லாம் தப்பு, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்டா, திரும்ப கோடு போடுறா அப்படின்னு அந்த பரோட்டா காமெடியில் வர மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், the moment we feel that it is a failure, we need to drop a line and start something afresh அப்படிங்கக்கூடியதுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும், ஒரு எந்தூசியாசம் வேணும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட இவர் இருக்கார்ல டிடிஆர் மகாத்ரே, அவரும் ஒன் ஆஃப் ஹிஸ் கோட்டில் சொல்லுவார், லைக் சக்ஸஸ் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஃப்ரம் ஒன் ஃபெயில்யூர் டு அனதர் ஃபெயில்யூர் வித் ஃபுல் ஆஃப் எந்தூசியாசம் அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. லைக் மை பிரதர் ஒன்ஸ் டோல்டு மீ, நீ ஜெயிக்கணும் அப்படின்னா 100% எஃபர்ட் போடணும், நீ தோத்துட்ட அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்படின்னா 200% எஃபர்ட் போடணும் அப்படின்ட்டு. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். அதனால அந்த ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம போவேனா. பட் இட் சேஸ் தட், ஸோ அந்த விதமான எனர்ஜி எந்தூசியாசம் அப்படிங்க மெட்டீரியலிஸ்டிக், இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்லேயே அந்த விதமான எனர்ஜி எந்தூசியாசம் அது எல்லாமே நமக்கு இருக்கும்போது சின்ன சின்ன ஃபெயில்யூர்ஸ் எல்லாம் ஞாபகம் நம்மளை வந்து பயங்கரமாக பாதிக்காது. ஐ கெஸ் போங்குன்னு நினைக்கிறேன், அந்த படத்தோட ட்ரெய்லரில் நட்டி இருக்கார்ல, அவர் சொல்லுவார், ஜெயிக்க போகிறோம் தெரிஞ்சவனுக்கு தோல்வி என்னடா பாதிக்கும், failure doesn't make a difference to me if I've decided that if I know that I will win one day அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இல்லை தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், என்னோட அண்ணா சொன்னதாக இருக்கட்டும், ஆர் நம்ம மகாத்ரியா சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நட்டி நடராஜன் போங்கு ட்ரெயிலில் சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபார் அ மெட்டீரியலிஸ்டிக் அப்ஜெக்டிவ், மெட்டீரியலிஸ்டிக் கோல். அதாவது when we have a goal and we are full of enthusiasm, it is not going to affect me அப்படிங்கிறது. இங்கே என்ன ஸோ அந்த பாயிண்டில் பார்த்தோம், அந்த கான்டெக்ஸ்டில், அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒளி வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஹார்ட் இஸ் ஆக்சுவலி ஃபில்டு வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் எ கோல். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஹார்ட் ஃபில்டு வித் ஃபுல் ஆஃப் டிவோஷன் டுவர்ட்ஸ் காட் ஆர் full of love for the nature. So either way, on the materialistic perspective and also on the spiritualistic perspective, our heart, if it is filled with anything positive, I'm sorry, our heart, if it is filled with something positive, it will not have greater negative effect from the negative things happening in the outside world. So coming back to the open point that we had in the last sloka,
10 லட்ச ரூபா காரு போகும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. 1 கோடி ரூபா காரில் போகும்போது எனக்கு இன்னொரு எலிவேட்டட் ஃபீல் கிடைக்குது. தட் ஃபீல், தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஃபீல் about me from inside and what the world around me, how the world around me is treating me from outside. இந்த ரெண்டு விஷயம் வந்து creating a influencing how am I feeling. The same way, when a failure, when a loss happens, how we see the loss, how we get treated by the world because of that loss. These two things define whether we are really sad about the loss or not. இது எல்லாத்துக்கும் மேல எந்த விஷயமே என்ன பாதிக்காதரா அப்படின்னா, we should have achieved, we should have experienced something wonderful, something phenomenal. அதாவது இப்படி சொல்லலாம், அவார்டு. இப்போ வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து நல்லவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் பாரத ரத்னா வாங்கிட்டாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபீல் என்ன இருக்கும்? அதுவே வாங்கிட்டோம், திஸ் டசன்ட் மேக்ஸ் a difference to me. இதே ஒரு சூப்பர் சிங்கரில் ஒரு எபிசோட் ஐ ரிமெம்பர் சீயிங் தட் கிளிப் ஆன் யூடியூப். அதாவது ஒரு பையன் வந்து ஃபைனல்ஸில் தோற்றுருவான். ஸோ வந்து ஜட்ஜ் இல்லை, ஆங்கர் வில் கம் அண்ட் ஆஸ்க், ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ, ஐ ஹாவ் அ பேட் நியூஸ் ஃபார் யூ, வாட் இஸ் இட் யூ வாண்ட்? அந்த பையன் சொல்லுவான், சரி பேட் நியூஸே சொல்லுங்கள், குட் நியூஸ் வச்சு மனசை தேர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு. பேட் நியூஸ் இஸ், நீங்கள் இந்த சூப்பர் சிங்கர் ஃபைனலில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஃபெயில், சாரோ, பயங்கர சோகமாயிருவான். நெக்ஸ்ட், சரி குட் நியூஸ் என்ன, இதுக்கு மேலே என்ன குட் நியூஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்பா. ஸோ ஒரு பெரிய சந்தோஷம் வந்த உடனே மற்ற ஆல் ஸ்மால் மற்ற எல்லா நெகட்டிவும் வந்து காணாமல் போயிடுது. ஸோ நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்த உடனே, ஒரு பெரிய டிவோஷன் வந்த உடனே, இஃப் வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் phenomenal, something fabulous inside us, all those external things will eventually be immaterial to us. Adukku what is that we need to do? We need to concentrate on negating things that are affecting us, or we need to concentrate on experiencing the most beautiful phenomenon, the most beautiful experience. Abdina we need to concentrate on what we want. We should not concentrate on what we don't want. நம்ம இந்த Kanban இருக்கு இல்லையா, lean methodology, அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, concentrate on what you want, what you don't want will eventually fall off. ஸோ நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய மனசு எப்பவுமே பிளிஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே we should be floating, எப்போவுமே we should be on high, floating on cloud nine. அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா all those small things are not going to affect us. So what is it we need to concentrate அப்படின்னா, we need to concentrate on our internal being, making it happy, keeping it happy and not concentrate. ஏன்னா எது வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், உள்ள வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக, ஜாயாக, சந்தோஷமாக, செலிப்ரேட்டிவாக இருக்கணும். சும்மா பீஸ்ஃபுல்லாக சாமியார் மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கலாம் அர்த்தம் இல்லை. our soul should dance in ecstasy. அந்த மோடில் நம்ம இருந்துட்டோம், அந்த லைஃப் எனர்ஜியில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஏன்னா வாட் இஸ் இன் our control அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம். The external situation is not in our control. What is going to happen is not in our control. So வேரியபிள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, ஃபிக்ஸடில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமானா, சேலரி நெகோஷியேட் பண்ணும்போதும் ஃபிக்ஸட் என்னங்க அப்படின்னு பண்ணோம்ல. ஸோ ஃபிக்ஸட் காம்போனன்ட் இஸ் சம்திங் தட் இஸ் வித் இன் ஆர் கண்ட்ரோல், அண்ட் தட் இஸ் டு கீப் அஸ் ஃப்ரம் இன்சைட் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக, சந்தோஷமாக, சூப்பராக, எந்தூசியாசமாக நம்மளை வச்சுக்கிறது தான். அது பண்ணிட்டோம் அப்படின்னா eventually all the external negatives is fall off. At the same time externally positive வந்துட்டாலே I am already on high man அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நம்ம இருப்போம்.
அண்ட் இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டில் சொல்லணும், ஒரு ரிலீஜியஸ்னு சொல்லலாமா, ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் சொல்லணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா, அந்த எப்போவுமே நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா வந்து பரபிரம்ம ஸ்வரூபத்தை நினச்சிட்டு அதோட ஒன்று சேரணுங்கிற ஒரு லாங்கிங்கில், அந்த லயத்தில், ஜெயமே லயம் அப்படிங்கிற மாதிரி அந்த லயத்தில் இருந்துருச்சு அப்படின்னா ஸ்மால் திங்ஸ் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். அண்ட் அனதர் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், ரிலீஜியஸ் ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா, when your heart is always thinking about God, it is always blissful, so nothing outside is going to affect. This is something that we learned today. So next is verse 18. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.